நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதாவது நம்ம பாரதி இருக்காங்கல்ல, பாரதி வந்து ஸ்வேதாவோட திட்டத்தெல்லாம் தவிடுபடி ஆக்கிட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம துரை வந்து நம்ம தமிழை வந்து கடத்தி கொண்டு போயிட்டாரு அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறப்ப சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம ஸ்வேதா வந்து அவங்களோட கம்பெனிக்குள்ளே போய் பார்த்தோன்னே அவங்க ஷாக் ஆகிடுறாங்க. என்னடா எல்லாருமே வேலைக்கு வந்திருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உடனே உள்ளே வந்து பாரதி வராங்க. பாரதி வந்தோடனே என்ன ஸ்வேதா ஷாக் ஆகிட்டியா? நீ சொன்னியே ஒரு ஆள் கூட வேலைக்கு வர மாட்டாங்க, 10 நாள் எல்லாத்துக்கும் லீவ் விட்டேன்னு சொல்லேன், அதே ஆளே துண்டை காணும் துணியை காணுன்னு வேலைக்கு ஓடியாந்துருக்காங்க பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏய் உங்களெல்லாம் என்ன சொன்னேன், நான் வந்து வேலைக்கு வரக்கூடாது 10 நாள் லீவுன்னு சொன்னால எதுக்கு வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே வந்து ஸ்வேதா வந்து கேட்குறாங்க. அதுக்கு எல்லாருமே வந்து பதில் சொல்கிறாங்க. மேடம் டக்குன்னு வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்துட்டு எங்கள் வீட்டில் உள்ளவங்கெல்லாம் என்னை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன வேலையை விட்டு உன்னை நிப்பாட்டிட்டாங்களா, என்ன வீட்டில் இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. திடீர்னு 50 பேரை உடனடியாக நாங்கள் வந்து வேலைக்கு எடுக்க போகிறோன்னு சொன்னால் எல்லாருமே பதறி ஒடியாந்துட்டோம் மேடம். எங்களுக்கு வந்து வேலை தான் முக்கியம், எங்களுக்கும் குடும்பம் குட்டி எல்லாமே இருக்குல்ல, நாங்களும் அவங்கள பார்க்கணும்ல மேடம். உங்களுக்கும் அவங்களுக்கும் பிரச்சனைனா நீங்கள் மட்டும் பார்த்துக்கோங்க மேடம், எங்கள் வீட்டு இந்த பிரச்சனை எல்லாம் கொண்டு வராதிங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அங்கே வேலை பார்க்குறவங்கலாம் சொல்லிடுறாங்க. நம்ம திட்டம்லாம் இப்படி தவிடுபடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து கடுப்போடு வந்து ஸ்வேதா வந்து அந்த இடத்துல போயிடுறாங்க. பின்னாடி வந்து ஆதி வந்து வராரு. மேடம் என்ன மேடம் வேலைக்கு எல்லாருமே வந்துட்டாங்க போல், சூப்பர், காஞ்சிபுரத்தில் ஏதோ ஒரு மூலையில் கிராமத்துலேருந்து வந்தீங்க, உங்களால் என்ன பண்ண முடியும்னு நினச்சேன், பார்த்தா இங்கே பயங்கரமாக எல்லாமே பிளான் போட்டு பக்காவாக திருப்பி எல்லாத்தையுமே வேலைக்கு வர வச்சிட்டிங்களே, சூப்பர் மேடம். உங்களை பார்க்கும்போது எனக்கே பொறாமையாக இருக்குது மேடம். சில பேருக்கு அறிவு இருக்கும் ஆனால் அழகு இருக்காது, சில பேருக்கு அழகு இருக்கும் ஆனால் அறிவு இருக்காது. ஆனால் உங்ககிட்ட ரெண்டுமே இருக்குது மேடம், அழகும் இருக்குது அறிவும் இருக்குது. உங்களை பார்த்தாலே பொறாமையாக இருக்குது மேடம். அது மட்டும் இல்லாமல் காது யானைக்காது மாதிரி கொஞ்சம் நீளமாக இருந்தால் அவங்களுக்கு அறிவு அதிகமாக தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு அப்படி தான் இருக்குது, பார்க்குறப்பே தெரியுது எவ்வளோ அறிவோடு அழகாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு புகழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் வந்து பாரதி வந்து வெக்கப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. போதும் போதும் இன்னும் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. இல்லை இருக்குது, இப்போதைக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ஆதி சொல்கிறாங்க. சரி 2 பேரும் வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மலரையும் ஆதியையும் சொல்லிட்டு போகிறாங்க. மலர் வந்து ஆதிக்கிட்ட கேட்காங்க. சார் உங்கள் நினச்சா ரொம்ப பெருமையாக இருக்குது சார், உங்களை ஏமாற்றி உங்கள் சொத்தெல்லாம் எழுதி பாரதி வாங்கிட்டா, அப்படி இருந்தும் நீங்கள் வந்து அவங்கள இன்னும் புகழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க, அவங்க மேலே பாசத்தோடு இருக்கீங்களே ஏன் சார் அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே, லவ் மலர், லவ் வச்சுட்டோம்ல, இப்போயும் அதே லவ் அவங்க மேலே இருக்குது. அவங்க என்ன தான் என்னைய வந்து அப்படி இப்படி செஞ்சாலும் நான் வந்து அவங்கள அந்தளவுக்கு லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சார் நீங்கள் இப்படி பண்ணும்போது உங்கள் மேலே உள்ள மரியாதையெல்லாம் எனக்கு ரொம்ப கூடுது சார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி அது அப்படியே இருக்கட்டும், வாங்க போய் வேலையை பார்ப்போம், மேடம் திட்ட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆதி வந்து வேலை பார்க்க போயிடுறாங்க. அடுத்த சீனில் வந்து வீட்டெலாம் காட்டிக்கிட்டு இருக்காங்க. வீட்டில் வந்து ஸ்வேதா வந்து கடுப்போடு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. என்னம்மா ஆச்சு இவ்வளோ கோவமாக இருக்க அப்படிங்கிற மாதிரி வந்து அறிவு கேட்குறாங்க. அப்பா என்னோடய பிளான் எல்லாத்தையுமே தவிடுபடி ஆக்கிட்டாப்பா அந்த பாரதி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்டோடனே நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. அதாவது 50 பேர் உடனடியாக ஆள் எடுக்கிறோன்னு சொன்னோடனே பழைய எம்ப்ளாயி ஓடி வந்துட்டாங்களே, அதை பார்த்த உடனேயும் அவங்க வந்து ஷாக் ஆனாங்களா, அதெல்லாம் போட்டு காமிக்காங்க. அது சொன்னவொடனே அறிவு வந்து சொல்கிறாங்க. நம்ம அவளை கிராமத்தி ஒன்றும் செய்ய மாட்டான்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம், அவள் பயங்கரமான கில்லாடியாக இருக்கலம்மா, அவளை சும்மா விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து அறிவு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் பார்வதி வந்து சொல்கிறாங்க. ஏய் ஸ்வேதா நமக்கெல்லாம் இது வேண்டாம், உன் வயசு பிள்ளைகள்லாம் இந்நேரம் குழந்தை குட்டியோட எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க, ஆனால் நீ இப்படி கடுப்போட கோவத்தோட எந்நேரம் தெரியல, எனக்கு இதெல்லாம் பிடிக்கல, வாடி நம்ம எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு ஓடி போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்வதி சொல்கிறாங்க. அம்மா அதெல்லாம் என்னால் வர முடியாது, என் வாழ்க்கையில் மட்டும் பாரதி மட்டும் வராமல் இருந்தால் இந்நேரம் நான் எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருப்பேன், எல்லாமே அந்த பாரதி வந்ததால் என் வாழ்க்கையே கெட்டுப்போச்சு, அவள் மட்டும் சந்தோஷமாக இருப்பாளா, அவளை நான் சும்மா விட மாட்டேம்மா, அவளை ஏதாவது செஞ்சுட்டு தாம்மா நான் அந்த இடத்த விட்டு வருவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ஸ்வேதா சொல்லிக்கிட்டு இருக்க மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தா நம்ம தமிழ் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து சோகமாக வந்து உட்காந்துருக்கிற மாதிரி காட்டுறாங்க. என்ன தமிழ் சோகமாக உட்காந்துருக்க அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம பாரதி கேட்காங்க. உடனே அவங்க காலையில் ஸ்கூலில் நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. அப்பா வந்து சித்தப்பா ஒன்றுமே செய்யலை, எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு, ஸ்கூலில் என்னால் படிக்கக்கூட முடியல, இதே நினப்பாவே இருந்துச்சுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் ஆதி வந்து வராரு. ஆதி வந்த உடனேயும் தமிழ் விருதுன்னு போய் தனியாக உட்காந்துக்கிறாங்க. என்ன தமிழ் என்னாச்சு, என் கூட பேச மாட்டிங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே, பேச மாட்டேன், நீங்கள் வந்து காலையில் சித்தப்பா ஒன்றுமே பண்ணாமல் விட்டீங்க, அவங்க மேலே கோவத்தில் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே பாரதி வந்து சொல்கிறாங்க. என்ன ஆதி எதுக்கு இப்படி இருக்கீங்க, நீங்கள் என்னை லவ் பண்ணும்போது எப்படி எனக்காக எவ்வளோ பண்ணீங்க, இப்போ பார்த்தோம்னா நீங்கள் பாட்டில் எனக்கு என்ன பிரச்சனை ஆனாலும் கண்டுக்காமல் இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. என்ன பாரதி நீங்களும் புரியாமல் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் வந்து துரை மூக்கில் பிளாஸ்டிக் போட்டு ஐயோ முடியலையே நடக்கூட முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கவலையோடு, அதாவது சோகமாக வருவாங்களா அந்த மாதிரி வர்ற மாதிரி காட்டுறாங்க. அதை பார்த்தவொடனே நம்ம பாரதிக்கும் தமிழுக்கும் புரிஞ்சு போச்சு. சரி ஆதி தான் அடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன அடி அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே நுழையிறாரு. அதை பார்த்தோன்னே இவங்க 2 பேருக்கு பயங்கரமான சிரிப்பு. துரை விருவுன்னு அந்த இடத்துலேருந்து கிளம்பி போயிடுறாங்க உள்ளே. அப்பா சாரிப்பா நாங்கள் கூட உங்களை தப்பாக நினச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி விடு, அதனால் என்ன இருக்குது, உங்கள் பாரதி நீங்களும் தப்பாக நினைக்கிறீங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி எனக்கு போய் 2 ஸ்ட்ராங்காக டீ போட்டு வாங்க அப்படின்னு சொன்னோடனே பாரதி வந்து டீ போட போயிடுறாங்க. அடுத்து நம்ம துரை வந்து மேலே போகிற மாதிரி காட்டுறாங்க. மேலே வந்து அறிவு எல்லாருமே நின்றுக்கிட்டு இருக்காங்களா, அந்த இடத்துக்கு வந்து போகிற மாதிரி காட்டுறாங்க.
உள்ள நுழையிறாங்க. பயங்கரமான சாப்பாடு அப்படிங்கிற மாதிரி தர சொல்கிறாங்க. எதுக்கு வந்தேன்னு தெரியாமல் சாப்பிட்டுக்கிட்டு அலையிற அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன இந்த வீட்டில் சாப்பிட்டா கூட குத்தமா அப்படிங்கிற மாதிரி தர சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாப்பிள்ள, வித கோவத்தில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அறிவு வந்து கண்ணை காட்டிடுறாங்க. சரி மாப்பிள்ள நல்லா சாப்பிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி அறிவு கேட்காங்க. நல்லா சாப்பிட்டேன் மாமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன நீங்கள்லாம் கவலையாக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே, எல்லாம் அந்த பாரதியால் தான், நம்ம பிளானே பாரதி வந்து தவிடுபடி ஆகிட்டா அப்படிங்கிற மாதிரி வந்து அறிவு சொல்கிறாங்க. கவலைப்படாதீங்க மாமா, நாளைக்கு நான் பண்ணுற விஷயத்தை பாருங்கள், எப்படி பதற போகிறாங்க பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன மாப்பிள்ள சொல்ல போகிறீங்க, எதுனா சொல்லிட்டு செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சொல்லாமல் செய்கிறது தான் இந்த அறிவோட மாஸ்டர் பிளான், நீங்கள் நாளைக்கு காலைல பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மறுநாள் காலையில் வந்து ஆதி பாரதி காலையில் எந்திரிக்காங்க. எந்திரிச்சு நம்ம பாரதி வந்து ஒருவருன்னு போய் தமிழ் ரூமுக்கு போகிறாங்க. தமிழை வந்து காணும், ஐயோ தமிழை காணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருவருன்னு ஆதிக்கிட்ட வந்து சொல்கிறாங்க. ஆதி தமிழை காணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே தான் எங்கேயாவது இருப்பா, தேடி பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே வீடு முழுக்க எல்லாருமே தேடி பார்க்காங்க. தேடி பார்த்தோன்னே தமிழையே காணும், ஐயோ தமிழை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு பாரதி மட்டும் வீட்டுக்கு வெளியில் வராங்க. அங்கனக்குள்ளே வந்து நம்ம தமிழோட ரெட்டி பேர் வெளியில் கிடக்கிற மாதிரி காட்டுறாங்க. பின்னாடியே வந்து ஆதி பதறி இடிச்சு வராரு, ஓடி வராரு. என்னாச்சு அப்படின்னு கேட்டோடனே தமிழோட டெடி பேர் இங்கே கிடக்கு, தமிழை காணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே ஆதி வந்து சொல்கிறாங்க, நேற்று வந்து துறையை அடித்தேன்ல, அவன் தான் அந்த வேலை பண்ணியிருப்பான், அவனை சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க.